அசுரகுல அரசரான சூரபத்மன் அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து கைது செய்து கொடுமை செய்தான். தேவர்கள் நொந்துபோய் பிரம்மன் மற்றும் திருமாலிடம் தோன்றி தங்கள் பிரச்சனைகளை கூறி நீங்கள் தலையிட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டினர். அசுரர்களுக்கு கிடைத்த அற்புத வரத்தின் காரணமாக அவர்களை சிவபெருமானின் சக்தியைத் தவிர வேறு எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்று அவர்களிடம் பரிந்துரைத்தனர். ஆதலால் சிவபெருமானும் பார்வதி அம்மையும் ஒரு குழந்தையை பெற வேண்டுமென்று கூறினர். அப்போது சிவபெருமான் தியானத்தில் இருந்ததால் பார்வதியின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்த காதலின் கடவுளான மன்மதனை அணுகினர். மன்மதனும் அவர்களின் கோரிக்கையை ஏற்று காதலை தூண்டும் அம்புகளை சிவபெருமானை நோக்கி எய்தினார். அவை தனது தவத்திற்கு ஏற்பட்ட தொந்தரவாக கருதி கோபமடைந்த சிவன் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தார். அதனால் வெளியே வந்த தீப்பிழம்புகள் மன்மதனை சாம்பலாக பொசுக்கின. இதனால் அதிர்ச்சி அடைந்த அனைத்து தேவர்களும் சிவபெருமானை அமைதிப்படுத்த வழிபாடு செய்து தங்களுக்கு நேர்ந்த இன்னல்களை தெரிவித்து எங்களுக்கு உதவுவதற்கு தான் மன்மதன் இவ்வாறு செய்ததாக மன்னிப்பு கோரினர். இதனால் சிவபெருமான் மனமிறங்கி மன்மதன் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பாய் என்ற சாபத்துடன் மன்மதனுக்கு உயிர் கொடுத்தார். மன்மதனை எரித்த அந்த 6 தீப்பொறிகள் சரவண பொய்கை என்ற தாமரை குளத்திற்கு அக்னி பகவனால் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு அந்த 6 தீப்பொறிகளும் அழகிய 6 குழந்தைகளாக வடிவம் பெற்றிருந்தன. அந்த 6 குழந்தைகளும் 6 கார்த்திகை நட்சத்திர பெண்களின் பராமரிப்பில் வளர்க்கப்பட்டன. பார்வதி தேவி இந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கி அருமுகனாக, அதாவது 6 முகங்கள் கொண்ட முருகப் பெருமானாக மாற்றினாள். இதனால் முருகப்பெருமானின் பெயர் சரவணன் என்றானது. சூரபத்மன் போன்ற அரக்கர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தோன்றினார்.